நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா தி ஆர்டிஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. பேங்க் சிலப்பின்னு அது அந்த கலைநுட்பமாக செய்யக்கூடிய வேலைகள், இந்த ஒரு சில பப்பட் ஷோஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட் பக்னாம்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில், கிட்டத்தட்ட ஒரு 69 மீட்டர் 67 மீட்டர் இருக்கிற ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்கான், வெங்கலத்தில் செஞ்ச சிலை. அதையும் போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல்ல அதுக்காக நம்ம வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பேங்க் பாய் எம்ஆர்டி. இந்த ரெண்டு இடமே பக்கத்தில் தான் இருக்குது. பேங்க் சிலப்பினும் பேன் சிலப்பின்றது, அந்த பேனுன்றது வீடு, சிலப்பின்றது ஆர்டிஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ பேன் சிலப்பின்றது இது ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு இடமா. அது ஒரு வீட்டை அப்படியே ஒரு ஆர்டிஸ்ட் ஹவுஸ் மாதிரி லோக்கல் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக மாற்றி கொடுத்துருக்காங்களாம். அதை நம்ம போய் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதே மாதிரி இந்த கோயிலுமே பல 100 ஆண்டுகள் பழமையான கோயில். இது அவங்க 400 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில்னு சொல்கிறாங்க, இந்த வாட் பக்னாம்ன்றது. அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ நடந்து கொஞ்சம் தூரம் போகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்திருக்கிறது இதுதான் பேங்க் பாய் ஸ்டேஷனு, எம்ஆர்டி ஸ்டேஷனு. இதில் இறங்கிட்டு இங்கே நம்ம நடந்து போக போகிறோம். நம்ம மேப் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதாக. இது போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வேறு இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. அதையும் பார்ப்போம். பேங்க் பாய் சரியான வெயிலாக இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக நம்மளை அந்த பக்கம் போகணும் போல இருக்குது. நம்ம எம்ஆர்டி ஏறி அந்த பக்கம் இறங்கிக்கலாம். அந்த சைடு பஸ்லாம் அவங்க மேப்பில் செக் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும். அந்த சைடு காட்டுது. இதுதான் பஸ் ஸ்டாப்பு, பக்கத்துலேயே இருக்குது. மேப்லேயே தேடினீங்கனாலே அது ஈஸியாக காட்டிடும். பேங்க் பாய் எம்ஆர்டின்னு போட்டிங்கனாங்க. மொபைல் சர்வீஸ் சென்டர்லாம் வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் நடக்கணும்னு காட்டுது. கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட. பார்ப்போம். கேஸ் சிலிண்டர் கடை, கேஸ் சிலிண்டர் கடை. ஆனால் அப்படியே லோக்கல் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். இப்போ நடக்கிறதுக்கு பிறகு அம்புக்குறி போட்டிருக்காங்க. ரைட்டில் நடந்து போகிறவங்க, மேலே போகிறவங்க, லெஃப்டில் கீழே இறங்கி வர்றவங்களுக்காக. எப்படி இருக்கு பாருங்க பெடஸ்ட்ரியன் பார்த்து. மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் காட்டுறப்ப நல்லா ஈஸியாக அம்புக்குறிலாம் காட்டும், எந்த பக்கம் திரும்பணும்
அப்படிங்களா? பாருங்கள், லெஃப்டில் திரும்ப சொல்லுங்கள். இனிமேல் பிளாட்ஃபார்மே காணோம். பெரும்பாலும் மெயின் ரோட்டில் தான் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். பேங்காக்கில் வந்து சின்ன தெருவுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இதே நிலமை தான். கரெக்டாக குறுகலாக இருக்கும் ரோடு. லோக்கல் மளிகை கடை. பள்ளிக்கூடம் இது. கரெக்டாக ஒரு வண்டி 2 வண்டி தான் வரலாம் போகும். அழகாக இந்த கண்ணாடி வச்சுருக்குறாங்க, அதனால் பார்த்து வந்துடலாம் மக்கள். கரெக்டாக போகிறோமான்னு பார்த்துக்குவோம் பேசிக்கிட்டு. இவ்வளோ வண்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. லைட்டாக மேகமாகுது. வெயில் போடாமல் தான் தேவையில்லை. வெயில் பயங்கரமாக அடிக்குது. கடையெல்லாம் நிறைய மூடி கிடக்கு இன்னைக்கு. நைட்டு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கடையெல்லாம், ஈவினிங் மேலே. எவ்வளோ குட்டி தெரு பாருங்கள். கரெக்டாக ஒரு கார் தான் போகலாம். இது இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பசிச்சாராயன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ரோவின்ஸில் தான் இருக்குது. அப்படியே நேராக போய்கிட்டு இருக்கான்னு காட்டுது. அப்படியே வளைஞ்சு போகுது இந்த ரோடு. புரியலாம் கத்து. எல்லா மாதிரியான மக்களும் கலந்து வாழ்கிறாங்க. பணக்கார மக்களும் வாழ்கிறாங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. தண்ணி வெண்டிங் மிஷின் இருக்கு. கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு, அழகாக இருக்கும். சரி,
அப்போ செக் பண்ணிக்கிறோம். சாக்கடை எல்லாம் ஓடுது. பாரு தண்ணி, வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. எல்லாம் காயின் போட்டு யூஸ் பண்ணுறது. அங்கே ஜங்ஷன் மாதிரி கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. வண்டிங்க திரும்ப ஒரு சட்டாக் ஸ்கூட்டர்லாம் ஓடுது. இங்கேயுமே நம்ம ஊர் மாதிரி தான் லோடு வண்டிகளுக்கெலாம் சட்டாக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. லோடு நல்லா இது ஒரு ஸ்கூலு தான் போல இருக்குது. ஒரு கோயில். இது ஒரு கோயில். நம்ம பார்க்க வேண்டியது இங்கே இல்லை. போகணும். பெரிய கஃபே இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு குட்டி வீடுகள் இருக்குது. அதில் துணி துவைக்கிறதுக்கு 40 பாட்டு போட்டால் மக்களுக்கு துணி துவைச்சி கொடுக்குறது. தண்ணி மிஷின். நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் வந்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த இதுக்கு தான் வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லாங் டெயில் போட்டும் போகணுன்னு இருக்காங்க. இது வந்து ஒரு கரையோரமாக தான் ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கு. இல்லை இந்த லாங் ட்ரெயின்லேயும் போவாங்க. ஐகான்சியமில் இருந்தெல்லாம் இங்கே வண்டிங்க வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் போவாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. முடியல
இந்த பாருங்க மீனுங்கெல்லாம் பெரிய பெரிய மீனாக தெரியுது. மீன்கள்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து இறங்குறாங்க பாருங்கள் இவங்களுக்குலாம் வந்து டிக்கெட் ரேட் போட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து மொத்தமாகவும் லாங் டெயில் போட்டு வாடகைக்கு எடுத்து போவாங்க இருக்காங்க பாருங்கள். லாங் டெயில் போட்டு நிற்கிது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒருத்தர் வர்றாரு. எப்படி நிப்பாட்டுறாங்க அப்படியே பிடிச்சி இறங்கி போயிடும். இந்த மாதிரி அங்கே ஏதாவது குரூப் இருந்தாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி பாருங்கள் என்ன இடம் போடுறாங்க. க்ளாங் பேங் லுவாங் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். க்ளாங் பேங் லுவாங் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஸோ இதுதான் நான் சொன்னது, அந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரி இருக்குன்றது. நல்லா அழகாக இருக்குது. இதான் அதோட பேர் க்ளாங் பேங் லுவாங் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது. இதுதான் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இடம். மார்க்கெட்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னா ஆக்சுவலாக வந்து இந்த போட்லேயே வச்சு விற்பாங்க. திங்ஸ்லாம் இங்கேருந்து வாங்கிப்பாங்க. இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக அப்படிலாம் இல்லை. மக்கள் வந்து இதில் வந்து அப்படியே பயணம் பண்ணலாம். இங்கேருந்து அப்படியே போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே கூட ஒரு போட் நிற்க வைப்பாங்க. அங்கே ஒரு போட்டு வருது. மக்களை கூப்பிட்டு போகிறது வராங்க. அது ஒரு போட்டு வரும்போது இதில் வந்து சைடில் ஏறி உட்காரணும். இப்போ வர்ற போட்டுலாம் பார்த்திங்கன்னா அதில் சைடு வழியாக ஏறி உட்காருவாங்க. ஆனால் இந்த போட்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வழியாக உள்ளே ஏறி உட்காரணும். முன்னாடி வழியாக ஏறி உள்ளே போகணும். அந்த மேட்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். அது வழியாக பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க. இதில் சைடில் ஒட்டி மரம் குழந்தைங்க எல்லாம் இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். செம பெரிய இன்ஜின் இது. சரியான இன்ஜின். பெரிய குரூப்பாக வர்றப்போ இது மாதிரி நீங்கள் மொத்தமாக ஒரு போட்டை ஹையர் பண்ணிவிட்டு போகலாம். தனியாக எப்படின்னு தெரியல, அது எப்படி விடுவாங்கன்னு, அலோவ் பண்ணுவாங்களா இல்லை அதுக்கு இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு குரூப்பாக போகிறப்போ அவங்க போகலாம். மக்கள் சும்மா இந்த கேனலில் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க. நமக்கு வந்து 2 மணிக்கு ஷோ இருக்குது. மணி என்னென்னு பார்த்துக்குவோம். மணி வந்து 11:41 ஆகுது. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் சைடில் ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடங்களுக்கு அப்படியே போகலாம். ஓகே, இப்போ வந்து க்ளாங் பேங் லுவாங் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து மார்க்கெட்டு கடைகள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸ்டிக்கி ரைஸ்லாம் வைக்கிறாங்க. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு, இது ஒரு ஃபேமஸான டெசர்ட் ஐட்டங்கள். கடைகள் இருக்குது. இங்கே ஒரு கோயிலும் இருக்குது. நம்ம போக வேண்டியது வந்து இந்த சைடில் தான் நம்ம போகணும். அந்த ஆர்டிஸ்டிக் ஹவுஸ் போகிறது. ஒரு கோயில் ஒன்று இருக்குது.
நம்ம அப்படியே இந்த ஓரமாகவே போவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்கொடையாளர்கள் பேருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டுறதுக்கு நன்கொடை கொடுத்தாங்க. வேறு குட்டி தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அந்த கைவினை பொருட்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க அந்த லாங் டெயில் போட்டு வந்து வச்சுருக்காங்க. 300 பாட்டு ஒரு ஆளுக்கு வச்சுருக்காங்க. 40 நிமிஷம் சுற்றி காட்டுவாங்களா.ฝนตกตอนตี 5 อ๋อเมื่อกี้ออกคลองมอนsorry บ้าน นี่เรามาคลองมอนเดี๋ยวผ่าน ஸோ 40 நிமிஷம் சுற்றி காட்டு ஐகான் செய்யும் வாட்போ เมื่อกี้เรามาจาก வாட்டரும் பக்கத்தில் தான் போயிட்டு வரோம் போல இருக்கு. ไปกินปลาตือใช่ป่ะ อ๋อแล้วก็พยายาม ลูกไปป่ะ விட்ட புக் பண்ணிக்கலாம் போல, புக் பண்ணிவிட்டு உள்ளேயும் போகலாம். ஏதோ வச்சுருக்காங்க. ஓ இது மீனுக்கு போடுற சாப்பாடாம். 10 பாட்டு கொடுத்து 10 பாட்டு கொடுத்து மீனுக்கு வாங்கி போடுறதுக்காக அது வச்சுருக்கான். இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கேயும் மீன்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட். ஒரே நெடியாக இருக்குது உள்ளே போலக்காங்க. வந்த இடத்துக்கு போவோம். கச்ச கச்சான் இருக்குது. தென் குயிங்ஸ் இன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இதுவுமே அதே மாதிரி தான். இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க், அந்த பிரேஸ்லெட் மேக்கிங்கு, பெயிண்டிங்ஸு, அது மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. பட் அது இதெல்லாம் வந்து சும்மா அடிஷ்னலாக இப்போதைக்கு ரீசெண்டாக தயார் பண்ணது போல் இருக்குது. ஆனால் நம்ம போக போகிறது வந்து அது ஒரிஜினலாக இருக்குது பழைய காலத்துலேருந்து. இப்போ பாருங்க, நமக்கு வந்து நேராக நம்ம மேலே அடிக்கக்கூடாதுன்றதுக்காக எப்படி ஏசிக்கு வந்து ஒரு இது போட்டு விட்ருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபில்டர் வந்து அதை அப்படியே மேலே தள்ளி விட்டுரும். காற்றை வந்து நேராக முகத்தில் அடிக்காமல் மேலே தள்ளிடும். இதெல்லாம் பாருங்கள் பழைய காலத்து கடைகள், பழைய வீடுங்க. அதில் இருக்க பாருங்கள். எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள் கிளாங் பேங்க்லும் எவ்வளோ மீன் தெரியுது பாருங்கள். கருப்பாக மண்டையை தூக்கிட்டு இவ்வளோ நிற்கிது மீன். தண்ணி இப்படி ஓடுது இந்த சைடில், அதனால் அப்படியே இழுத்து வருது. அந்த பக்கமே அந்த பிரிட்ஜ்லேயுமே ஆளுங்க நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏதாவது கட்டையாக கட்டி தொங்க விட்ருக்காங்க. வந்துட்டு போனவங்களும் அவங்க போடுவாங்க. நீங்கள் 是不是在那边？你看那边。எழுதி போட்டிருக்காங்க வில் கம் பேக் சூன், என்னென்னமோ எழுதியிருக்காங்க. அவங்க பேர்லாம் எழுதி போட்டிருக்காங்க.
சரியான மீனாக இருக்குது. ஒன்று ஒன்றும் வந்து எப்படியும் 2-3 கிலோ வரும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய மீனுங்க.